இந்த மனுஷன் இப்படிப்பட்ட ஒரு குடும்ப பின்னணியில் வந்து தகப்பனை உயர்த்தி பேசுகிறான், தேவனுடைய கற்பனையை கீழ்ப்படுகிறான், இதயத்தில் இருக்கிறதெல்லாம் வாய் பேசுன்னு வேதம் சொல்லுகிறது. இதெல்லாம் பார்க்கிறார் ஆண்டவர். இப்படிப்பட்ட ஒரு நல்ல பிள்ளையாக இருக்கிறானே என்று அப்படியே கவனித்து கொண்டிருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய வழியில் இவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க நன்மை தீமை இணைந்து வகை இருக்கும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரு, ஏராளமாக இருக்கிற உமது ஜனங்களுக்கு நியாயம் விசாரிக்க யாரால் ஆகும் என்றான். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருக்கு உகந்த விண்ணப்பமாக இருக்கிறது. முதல்ல அவன் இருக்க வேண்டிய அந்த கட்டமைப்புக்குள் இருக்கிறான். தான் தகப்பன், தன் தாய், தன்னுடைய ஸ்தானம் என்னவோ அதில் உறுதியாக இருக்கிறான். கருத்து வேறுபாடு இல்லை. இதை திருமணத்துக்கு முன்பும் கருத்து வேறுபாடு இருக்கும், திருமணத்துக்கு பிறகும் பிள்ளைகளுக்கு பெற்றோர் எடுத்த கருத்து வேறுபாடு இருக்கும். என் அண்ணனுக்கு செஞ்சுட்டேன், தம்பிக்கு செஞ்சுட்டேன், எனக்கு சிங்காசனம் கொடுத்துட்டாங்க அதனால் இவன் இப்படி இருக்கிறான்னு நினைக்காதீங்க. சாலமோனுக்கு அந்த நாட்டில் சிங்காசனம் கொடுத்த அறிவும் கிடையாது, ஆற்றலும் கிடையாது, அது கொடுத்த விருப்பமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இது கர்த்தரால் ஏவப்பட்டு தாவீது அருளி செய்த ஆசீர்வாதம். அநேக பிள்ளைகள் அவருக்கு இருந்தாலும் இவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர். உலகத்தில் கோடிக்கணக்கான ஜனங்கள் இருந்தாலும் கர்த்தர் உங்களை என்னை ரட்சித்தாரே எப்படி, அது போல தான் இது. வேறு ஒன்றும் கருத்து வேறுபாடே கிடையாது. பத்சேபாளுக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்துச்சு அந்த அம்மா, அதனால தான் இல்லை. அதுக்கப்புறம் அபிஷாக்குன்னு ஒரு பொண்ணு வந்துச்சு. அது எல்லையே கிடையாது தாவீதுக்கு. எல்லோரும் சொல்கிறது அப்படி தான் பார்ப்பாங்க. பத்சேபால் வந்து ரொம்ப இளம் பெண், எல்லாத்தையோட மற்றெல்லாம் கேள்விங்களாயிடுச்சு, அதனால் அவ கூட க்ளோஸாக இருந்தாலும் அவன் பிள்ளை ராஜாவாகிட்டார் ராஜான்னு. அதெல்லாம் இல்லை. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் சாலமோன் என்பது உள்ளங்கை நெல்லிக்கனி, அதில் என்ன மாற்று கருத்தும் கிடையாது. அதில் தான் அப்சலோம் மற்ற ராஜாக்களுடைய மற்ற மறுமனையாட்டில் பிள்ளைங்கள்லாம் கோவமானாங்க. மற்ற மறுமனையாட்டிகளும் முகத்தை சொல்லிக்க ஆரம்பிச்சிட்டாங்க தாவீதை பார்த்து, கட்சியிலையோ வந்து தட்டின்னு போயிட்டாலேன்னு. இது வேறு சாப்டர், டாபிக் வேறு இது. ஆனால் சாலமோனுடைய ஜபம் உகந்ததாக இருந்ததுக்கு காரணம், தாய் தகப்பன் எவ்வளோ பெரிய கரும்புள்ளிக்குள்ளே இருந்தாலும் எத்தனையோ பேர் அந்த ராஜ்யபாரத்தில் சொல்லியிருப்பாங்க, சாலமோனுக்கு காதுபட பேசியிருப்பாங்க, எவ்வளோ விஷயம் தெரியாமலாம் இருக்காது. ஆனால் உத்தமனாகவே தகப்பனை பார்க்கிறார். அதெல்லாம் பழையனவை, எனக்கு தகப்பனவர், அவ்வளோதான். அவர் நீதிமானாக இருக்கட்டும், அவர் துன்மார்க்கனாக இருக்கட்டும், வேசிகலனாக இருக்கட்டும், ஊதாரியாக இருக்கட்டும், சம்பாதியமே பண்ணக்கூடிய நெல் இருந்தால் கூட அவர் என்னுடைய தகப்பனார், அவ்வளோதான். அவ்வளோதான். அது கனம் படுத்தி தான் ஆகணும், தாய் தகப்பனை கனம் பண்ணி தான் ஆகணும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வார்த்தை உன் இடத்துல இருக்கிற பொழுது நீ கேட்டுக்கொள்வது எதுவும் அது உனக்கு வழங்கப்படும். அந்த இடத்துல அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. இதை அழகாக வாழ்க்கையிலே நிரூபித்து காண்பித்தார் சாலமோன். அப்புறம் அவர் சொல்லுகிறார், எனக்கு ஞானம் வேண்டும், இந்த பெரும் திரளான ஜனங்களை நடத்துவதற்கு வழி நடத்துவதற்கு எனக்கு ஞானம் வேண்டும். அது கர்த்தர்